ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், அப்பனே சிவம், அறம்பொருளே சிவம், அன்பே சிவம். இன்றைய காலகட்டத்தில் அல்ல, இது பல வருடமாக நடந்து வரும் நிகழ்வுகள். மருத்துவத்துறை மிக அதிகமாக நிலையில் அதிகரித்திருந்தாலும் அதில் செயல்பாடு அனைத்தும் நடைமுறைக்கு செயல்பட்டு நன்மையாக தெரிந்தாலும் அது மனிதனுக்கு நன்மை அளிப்பது அல்ல. அதன் மூல கருத்து என்னவென்றால், அதில் பல வகை பொருள் உண்டு. அதில் ஒரு பொருள் குறிக்கின்றேன். இந்த சில பெண்களுக்கு கரு நிற்பது, அதாவது கருத்தரிப்பதில்லை, கர்ப்பமாவதில்லை. கர்ப்பமாவாத நிலைக்கு அவர் மருத்துவத்தை நாடி சென்று வசதி உள்ளவர்கள் பணத்தை செலவைத்து அதில் சில பேர் வெற்றி பெறுகிறார்கள். பணம் செலவைத்தும் எந்த பயனும் இல்லாமல் மனவேதனை அடைபவரும் இருக்கிறார்கள். இதில் ஏழை மக்களும் சில பேர் கலந்திருக்கிறார்கள். காரணம், எல்லோரும் ஓரிடத்தில் வாழ்வதனால் அந்த நிலைக்கு அவரெல்லாம் ஒரு இடத்தில் உருவாகும் பொருள்தான் நம் அனைத்து மக்களும் உண்டு வாழ்கிறோம். அதனால் அந்த நிலைக்கு இயற்கை தள்ளப்படுகிறது. இதில் ஏழை மக்களும் குழந்தைக்கு ஆசைப்பட்டு மருத்துவரை நாடி கடன்பட்டு அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் நிலையில் வேதனையும் வாய்ந்து இதுக்கும் ஆசை, பிள்ளைக்கு பெறவும் ஆசை, பணத்துக்கும் பணம் இல்லாத பற்றாக்குறையும் வேதனை. இந்த நிலையில் வாழும் நிலையில் இருக்க காரணம், சில பெண்களுக்கு கரு முட்டை திருமணத்துக்கு முன்னே கலைக்கப்படுகிறது. எவ்வாறு கலைக்கப்படுகிறது என்றால், இன்று அரசு வருமானத்தை நோக்கி செல்கின்றது. அது ஒவ்வொரு அரசுடைய செயல்பாடும் அனைத்தும் 90% மக்களை கீழ்த்தரமாக கொண்டு சென்று அவர்கள் உல்லாசமாக வாழ்வதற்கான அறிவுரைத்தான் வெளிப்படுத்தி வருகிறார்கள். இது அறியாத மூட மனிதர்கள் அரசு என்றால் ஆண்டவனுக்கு சமம் என்று அவர் பின்னோக்கி செல்கிறார்கள். பற்றாக்குறை ஓட்டு என்று வைத்து கொண்டு ஏமாற்றி வாழ்கிறான் மூட மனிதர்கள். இதில் கருமுட்டை எவ்வாறு கலைக்கப்படுகிறது என்றால், பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நிலை என்ன? பெண் பிள்ளைகள் 10 வயதிலே பருவமடை நிலைக்கு வருகிறது. அப்படி என்றால் ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டு வரை அமைதி காத்து அங்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்துவிட வேண்டும். அவ்வாறு செய்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அவன் யார்? அவன் ஒரு அவரவர் குடும்பத்துக்கு வயது குறிப்பது. இவன் ஏனும் சோறு போடுகிறானா, இல்லை சம்பளம் தருகிறானா? இவன் யார்? மக்கள் உழைப்பில் வாழக்கூடிய ஒரு மடையன். அவன் சொல்கிறான் என்றால் நீங்கள் அவன் பேச்சு கேட்கிறீர்கள். அவன் யார்? உங்களுக்கு வழிகாட்டுகிறானா, வேலை தருகிறானா, சம்பளம் தருகிறானா? அவன் கவர்மெண்ட் ஒன்று வைத்து கொண்டு அதில் உள்ள மக்களுக்குத்தான் அவன் சேவை செய்து வருகிறானே தவிர பொது நலத்துக்கு அல்லவே. பொதுமக்கள் அந்த நிலையில் இருக்கும்போது அவனுடைய சட்டத்துக்கு எதுக்கு மதிக்க வேண்டும்? ஏன் அவன் சட்டத்தை ஏற்க வேண்டும்? நமக்கு எது மனசில் இறைவன் தருகிறானோ அந்த வழியில் செல்வது சாலை சிறந்தது. 10 வயதில் அடையும் பெருமைகள் 10 கிளாஸு 10ஆம் வகுப்பு படித்தால் மட்டும் போதும். இல்லையே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிந்தால் 12 அதுக்கு மேல் எதையும் படிக்க வைக்கக்கூடாது. அதுக்குள் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் 10ஆம் வகுப்பே சிறந்தது. அன்றைய காலகட்டத்தில் அதுக்கு திருமணம் செய்து விட்டிருந்தால் இந்த கருமுட்டை கலைக்கப்பட்டிருக்காது. அதிகமாக படிப்பதனால் அவர்கள் என்னதான் படித்தாலும் அவர்களுக்குள் அந்த கணவனுடைய ஆசை, திருமணம் ஆசை அவருக்கு வந்து தான் தீரும். அது உள் உணர்வில் இருப்பது வெளிப்புறமாக கூற மாட்டார்கள். ஆணும் கூற மாட்டார்கள், சில பெண்களும் கூற மாட்டார்கள். அதனால் ஆண்களுக்கும் கருமுட்டை கலைகிறது. அது அவர்கள் சில ஆண்கள் தவறி விடுகிறார்கள். சிலர்கள் தவறாத மானத்துக்கு அச்சப்பட்டு எத்தனையோ வழிகளில் அவருடைய விந்தை வெளியேற்றி விடுகிறார்கள். பெண்களுக்கு அவ்வாறு இல்லையே. அவர்கள் விந்து பெண்களுக்கு விந்து உண்டு, அதுதான் கருமுட்டை. அந்த விந்து எப்படி வெளியேற்றுவது? பெண்கள் முடியாது. அதனால் அவர் மனவேதனையிலே வாழும்போது, அந்த கற்பனை கதையில் செல்லும்போது அந்த கருமுட்டை தன்னறியாமல் அவருக்கு வெளியேறுகிறது. அதுபோன்ற சில பெண்களுக்கு
ஜல்தி விரைவில் திருமணமானாலும் கரு நிற்பதில்லை. சிலருக்கு திருமணமானால் நின்றுவிடும். அதற்கு மூல காரணம் இறைவன் இதுவரை பசுமை காடுகளும் பசுமை இடைவெளியும் சாலை மரங்களும் நிறைந்திருந்த நேரத்தில் பசுமை காட்டில் பல ஜீவராசிகள் வாழ்ந்தது. ஜீவராசிகள் எல்லாம் வாழ்ந்து இருக்கும்போது எந்த ஜீவராசிகளும் மனிதன் வாழிடத்தில் நெருங்கி வந்தது கிடையாது. இன்று மனிதன் வாழும் இடத்தையெல்லாம் வருகிறது. காரணம், அதற்கு உணவு இல்லை. அதில் பசுமை காடு வேகமாக அழிந்து விட்டதால் இருக்கும் சிறிய ஜீவராசிகளுக்கும் தேவையான உணவு இல்லை, நீர் இல்லை. அதனால் அது வருகிறது. அது அழிப்பதற்கு காரணம் இந்த அரசியல்வாதிகளே. இங்கு நம் கண் முன்னாடியே உணவுப் பொருள் விளைந்த இடத்தையெல்லாம் அவர்கள் ரியல் எஸ்டேட் என்ற பெயரில் எல்லாம் அழித்து வட்டி பிளாட்டு போட்டு வைத்து கொண்டு லாபத்தை அவர்கள் 5 ரூபாய்க்கு ஒரு பத்திரத்தின் விலை, அதுக்கு அச்சடிப்பதற்கு முதலீடு 10 ரூபாய், 5 ரூபாய், 30 ரூபாய், அதற்குள்ளே தான் அடக்கம். ஆனால் அந்த பத்திரத்தின் கவர்மெண்ட்டுடைய மதிப்பீடு எவ்வளவு நீங்களே யோசியுங்கள். அந்த அளவுக்கு அவர்கள் கவர்மெண்ட் என்று அவர்கள் வைத்து மக்களை ஏமாற்றி வாழ்ந்து வருகிறார்கள். இது கவர்மெண்ட்டுக்கு தேவைதான். ஏன்னா ரோடு போட வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இது போல சம்பாதிக்க வேண்டும் என்று உண்மைதான். ஆனால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு கம்பெனியில் 15 ரூபாய்க்கு ஒரு சோப்பு அடக்கம். ஆனால் வெளியில் விற்பது 50 ரூபாய். ஆக 35 ரூபாய் அதற்கு வரி பணம் வைத்து செயல்படுகிறார்கள். அப்போ அந்த பணம் எங்கே போகிறது? அது எதுக்கு ரியல் எஸ்டேட்டு? எதுக்கு? இவர்கள் கட்சி வளர்ப்பதற்கும் இவர்கள் சுற்றி இருக்கும் மக்கள் வாழ்வதற்கும் இவர்கள் தேவையான அவ்வப்போது கூட்டணி சேர்ந்து கொண்டு 10 கோடி, 20 கோடி, 30 கோடி, 5 கோடி என்று விலை கொடுத்து வாங்குவதற்கும் பணத்தை சேமித்து வைத்து கொண்டதால் வந்த வினை இது. இதனால் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க என்னதான் ஆண்களுக்கு நிகராக படித்தாலும் பெண்ணு தான். அந்த மானத்தோடு வாழ முடியாது. இன்றைய அந்த நிலைக்கு இந்த சமுதாயம் செயல்படுகிறது. செல்போனில் காணுகிறீர்கள், சினிமா திரையில் காணுகிறீர்கள், சீரியத்திலேயே நாடுகிறார்கள். ஒரு பெண் எந்த நிலைக்கு 5 பேர் 6 பேர் கற்பழிக்கிறார்கள். அதில் 100ல் 1 இல்லை, 1000ல் 1 தான் வெளிப்படுகிறது. டிவி மூலயமாக, செல்போன் மூலயமாக. மற்ற 999 மறைக்கப்படுகிறது. காரணம், மானத்தை கஞ்சப்பட்டு நிறைய பேர் அதை வெளிக்கொண்டு வருவதில்லை. இந்த நிலைக்கு அரசு தள்ளப்பட்டுள்ளது மக்கள் நிலை. அந்த நிலையில்தான் அரசு சட்டத்தை எந்த ஒரு குடிமக்களும் மதிக்கக்கூடாது. காரணம், இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுகிறான், அந்த வழியில் செல்கிறீர்கள். அவன் பகுத்தறிவு தருகிறான், அந்த பகுத்தறிவு அறிவில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள், நீங்கள் வாழ்கிறீர்கள். இவன் யார்? இவன் உங்களுக்கெல்லாம் சட்டம் போடுவதற்கு, இந்த வயசில் திருமணம் செய்வதென்று. இவன் யார்? இவனுக்கு என்ன அந்த உரிமை உண்டு? எந்த மனித உரிமையில் சட்டம் எழுதியுள்ளதா? இல்லை எந்த அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் எழுதியுள்ளாரா? இது போன்ற எழுதவில்லையே. அவர்கள் சட்டம் என்றால் என்ன? சட்டம் என்றால் என்ன? ஒரு திருடன் திருடி கொண்டால் அவன் எந்த நேரத்தில் திருடினான்? இந்த நேரத்தில் திரிந்தால் கிழக்கு நோக்கி சென்றிருப்பான், இந்த நேரத்தில் திரிந்தால் மேற்கு நோக்கி சென்றிருப்பான், இந்த நேரத்தில் இப்படி நேரத்தை குறித்து அதில் திசையும் குறித்து எழுதப்பட்டுள்ளது சட்டம். ஆனால் இவர் அதெல்லாம் கண்டு போவதில்லை. இதுதான் சட்டம். ஆனால் பெண்களை அதிகமாக படிக்க வைத்து பேருக்கு அதில் ஆபாசமான நிலையில் நெட்டியில் விடுவது, அது விடுவது. ஒரு பெண் ஒரு 40 வயதுக்குள் இருக்கும் ஒரு பெண் ஆபாசமான முறையில் ஒரு கவர்ச்சியை வெளிப்படுத்துகிறார் செல்போனில். அவளுக்கு வறுமை கோளாறு, அவள் உயிர் வாழ்வதற்கு வேறு வழி இல்லை. ஆகினால் செயல்படுகிறார்கள். இதை பயன்படுத்திய மக்கள் அது செல்போனில் செயல்படுகிறார்கள். இது அரசாங்கம் அதை அமைதி காக்க, அதுக்கு தேவை வருமானம் என்று நோக்கி எவர் எப்படி சென்றால் என்ன, நாம் வாழ்ந்தால் போதும் செல்கிறது. இந்த அரசு போன்ற மனிதன் தேவையா? அதனால் இந்த கருமுட்டையெல்லாம் கலையாமல் நேரத்தோடு பெற்று நேரத்தோடு வாழத்தான் இந்த இராணுவத்துறை இன்று மோடி அவர்கள் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? அவர் சிந்தனை தெளிவானது. இங்கு இராணுவத்தில் சேரும் இன்றைக்கு இராணுவத்தில் சேரும் 90% மக்கள் பிள்ளைகளை 4 வருடம்தான் பணிபுரிய வேண்டும். இந்த 4 வருடத்தில் சம்பளத்தை கொடுத்து மீதி பணத்தை நிற்க வைத்து வரும்போது அவருக்கு தேவையான ஊதியத்தை தந்து விடுகிறார். இதை வைத்து நீ வியாபாரம் செய்வாயோ, திருமணம் செய்து கொள்வாயோ, ஏதாவது ஒரு உன்னுடைய வழியை தேடிக்கொள் என்ற நிலையில் கொண்டு வந்தார். காரணம் என்ன? பூமியில் இடைவெளி இல்லையே.
பசுமை காடுகள் அழிந்து விட்டது. அனைத்து மனிதர்களின் ஆத்மாக்கள் நிறைவடைய வேண்டும். இதற்குத்தான் மோடி அவர்கள் அந்த நிலையில் மனிதனை வேகமாக அவனுடைய ஆத்மா நிறைவடை செய்யவே இந்த நிலைக்கு இதுவரை இது போன்ற சட்டம் இருந்ததா? இராணுவத்தில் இல்லை. காரணம், பூமியில் இடைவெளியை வேகமாக அந்த மாநில அரசுகள் அழித்து வருவதனால் அவருக்கு வேறு வழி தெரியாமல் இந்த நிலைக்கு அவருடைய சட்டத்தில் அவர் கொண்டு வந்தார். இதுதான் உண்மை. உண்மை அறியாமல் பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது மூலதனம். அதே வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கேயாவது காதலிப்பது, அங்கே அந்த காதலித்த மனிதன் ஏழ்மை இருந்தாலும் அவன் வேறு ஒரு மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் திருமணம் செய்திருக்க வேண்டும். ஆனால் இவர் கௌரவத்துக்கும் மானத்துக்கும் அச்சப்பட்டு என்ன செய்கிறார்கள்? அந்த கர்ப்பமடைந்த பெண்ணை வீட்டிலே வைத்து அது அந்த 10 மாதம் வரை வீட்டிலே அமைதி காத்து வீட்டிலே மருத்துவத்தையும் பார்த்து அதுக்கு பிறகு பெற்று அதை அனாதை ஆசிரமத்திலிருந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் போட்டு விடுகிறார்கள். இதனால் வளர்ந்ததுதான் அனாதை ஆசிரமம். இதில் ஏழ்மைகள் அவர்கள் வேலையும் செய்து கொண்டே கடைசியில் பெற்று எங்கேயாவது குப்பை தொட்டியிலோ எங்கேயாவது முள் புதாரிலோ போட்டு விடுகிறார்கள் சிலர். ஆனால் 90% இந்த வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அனாதை ஆசிரமத்தின் குழந்தைகள். இது போன்ற நிலைக்கெல்லாம் யார் காரணம்? அரசு என்ற பெயர்கள் அரக்கன் என்ற பெயர்கள் அசுரன். இவன் போன்ற மனிதர்கள் எல்லாம் இனி வாழ்வதற்கு பூமியில் இடைவெளி இல்லை. ஆகையினால் இவனுடைய வார்த்தை, இவனுடைய சட்டத்தை எவரும் மதிக்கக்கூடாது. இறைவன் அவரவர் மனதில் என்ன செல்கிறானோ அந்த வாதையில் செல்லுங்கள். அது ஒரு மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வருடம் அது நன்மை தெரியாது. இருந்தாலும் நீங்கள் அவர் பாதையை செல்லுங்கள். பின் அதுக்கு நன்மையை உங்களுக்கு அளிக்கும். 1 ஆண்டு தான் சோதனை வரும். ஆனால் நம்ம இப்படி சென்றிருக்கலாமே, அரசாங்க பாதையில் சென்றிருந்தால் நம்ம நன்மை கிடைத்திருக்குமே, பல கற்பனை கதைகள் வரும். ஆனால் அது நிஜம் கிடையாது, உண்மையும் கிடையாது. இறைவன் அனைவரும் வாழ வைக்காக பல வழியில் செல்கிறான். அவன் பாதையில் செல்வதை சாலை திறந்தது உண்மை, உத்தமம், அன்பே சிவம். இந்த அரசை அடியோடு ரத்து செய்து அவனை மாடு மேய்க்கவோ பயிர் செய்து உணவு உண்டவோ அவனை துரத்துங்கள். இதே அன்பே சிவம்.